ஐயோ அண்ணா அண்ணா இங்கே வரேன் இங்கே வரேன் இப்போ என்னாச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஓ மை காட். Hello everyone, welcome to Mannu Steelwork channel. We are in Ras Tanura right now. It's a coastal city in Saudi Arabia. We are going to buy some materials for our workshop. So we are heading to Dammam, which is around 40 kilometers from our city Ras Tanura. On the way we are shooting some videos which you can watch here and see. Let us know your valuable feedbacks about this video. Please check it out. இதுதான் நம்மட தலைவர். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தம்மாம் போய் கொண்டிருக்கி ரஸ்தனூராவிலிருந்து தம்மாம். இதில் வந்து This is our main mechanic, Lukman. அதான் பஸ் தமாமுக்கு தான் போகிறோம். இப்போ நம்மளோட ஒர்க் ஷாப்பு கொஞ்சம் மெட்டீரியல் இருக்கிறதுக்கு ஜாமான் கொஞ்சம் வாங்க போகணும். வாங்கிட்டு வாங்க போகும்போது இந்த வீடியோ சும்மா ஃபன்னுக்கு போடுவோம்ட்டு பார்த்துனாங்க. பார்த்து ரோட்டுகள் எடுத்து போடுவோம் எப்படி இருக்கேன்ட்டு புதிய ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணினாங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வீடியோவில் தேவைண்டா கேட்டிங்கன்னா அதுக்கு இதை மாதிரி நாங்கள் பண்ணி போடுவோம் போகிற வார டைமில். அதுக்கு தானே எடுத்துனாங்க. இப்போ நம்ம கேரளா ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார், அவர் இன்ஜினியர். சரி என்ன இதை எடுத்து போடுவோம் நம்ம ரெண்டியர். அப்போ அவரோட முயற்சியோட இந்த வீடியோவை ஷூட் பண்ண துவங்கினாங்க. இங்கேருந்து இப்போ தம்மாம் போகிறோம். இன்னும் இப்போ தான் ரைமாவிலேருந்து வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். போய் வர வீடியோ எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பண்ணி போடுவோம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். இந்த பள்ளிவாசலில் இருந்தால் இப்போ இந்த பள்ளிவாசல்லேருந்து வரும்போது இந்த பள்ளிவாசலோட இந்த வீடியோவை நிப்பாடுவோம். இந்த மாதிரி வீடியோவை தேவைண்டா கேட்டிங்கன்னா நாங்கள் போகிற வார இடத்துகளில் பிடிச்சி போடுவோம். இதை விட நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு சவுதி அரேபியா பிடிச்சிருந்துச்சேண்டா கேளுங்க. வேறு பிளேஸுகளுக்கு நாங்கள் போகிறோம். எல்லா இடம் நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. அதுகளை எடுத்து போடுறோம் முடிந்தளவு. இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது தேவைண்டா வேறு வீடியோவில்லையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேளுங்க, பண்ணி போடுறோம். இதில் முன்னாடி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தியே நம்மளோட கேரளா ஃப்ரெண்டு தான். அப்போ அவர் நேரர் அண்ணா நான் இங்கிலீஷில் வேண்டா வாய்ஸ் ஓவர் கொடுக்கான், நீங்கள் தமிழில் கொடுத்து கொள்ளுங்கண்டே. அப்போ சரி ஓகே பாவம் ஓட்டு. இதான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது. இப்போ ரைமா அந்த பார்க்கு இப்போ புதுசாக பார்க்கெலாம் இப்போ அடித்து பழைய ரோட்டெல்லாம் உடைச்சி இப்போ பார்க் அடித்து கொண்டிருக்காங்க. இப்போ நல்ல லுக்கிங் அறி பாருங்கள். எப்படி பார்க்க எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது ரைமாவில். என்ன இப்போ புது ஹைவே ஒன்று வரப்போகுது. இப்போ பழைய ரோட்டை இந்த ரோட்டை கேன்சல் பண்ணி இப்போ புதுசாக பாலமெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அங்கேருந்து தான் இப்போ இந்த ரோடு வரும். அந்த ரோட் போட்டால் நான் கட்டாயம் போடுவேன் வீடியோ. என்னடா இப்போ அது அந்தளவுக்கு அந்த மாதிரி ரீச் ஆன ரோட் நம்ம அது ஓப்பன் ஆகலை. அது எங்களுக்கு இன்னும் போக முடியாது. அது அந்த ரோட்டை ஓப்பன் ஆகணுன்னே நான் அந்த வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்கு அந்த ரோட்டன்ட்டு. அது இப்போ குறைஞ்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக அந்த ரோட் போட்டு கொட்டிருக்காங்க. என்ன கடலுக்குள்ள அந்த ரோட்டு வரதோடையா அது இன்னும் ஓப்பன் ஆகலை. வேலை இன்னும் முடியலை. அநேகமாக இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் தான் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வேலை போய் கொண்டிருக்குது. நல்ல வேலை நல்ல பயங்கரமாக போய் கொண்டிருக்காது. அதனால் அந்த ரோட்டுக்கு நம்ம போக முடியாது. அந்த ரோட்டு ஓப்பன் ஆகினா நான் போடுவோம். இந்த ரோட்டு பெரிய வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது போகிறோம். இந்த ரோட்டு இப்போ நாங்கள் பண்ணுற வீடியோ ரோட்டு வரும். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். என்னென்னா தமாம் போகிறதுக்கு போய் கொண்டிருக்கோம். லெஃப்டில் போனோம்னா ஜொய்மா போகும் இந்த ரோட்டு. ரைட்டில் போச்சுண்டா ரைட்லேருந்து நேரே போச்சுண்டா இது தமாம் ஹோபார் ஹைவே. இப்போ அந்த ரோட்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த போகிறே பாருங்கள். இதான் இந்த பீஸா புதுசாக வந்து இப்போ தான் இந்த பைக்கெலாம் இப்போ பீஸாலாம் கொண்டு வந்துடுறாங்க. முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஓடுறபடி பீஸாலாம் பைக்கில் ஏற்றி இறக்குறானு. பாக்ஸர் பைக் அது
பாருங்கள் இந்த ரோட்டு தான் இப்போ போய் ஏறியாச்சு. இப்போ ஜுவேல் ஹைவேக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் நாங்கள் போகிறது இப்போ ரைட் சைடில் திரும்பிட்டோம். போய்ட்டு இது தமாம் போவார் ஹைவே. இப்போ இப்படியே போய்த்தான் நம்ம இந்த தமாம் கொதிரையாக்குள்ளே போவோம். இப்போ கொதிரையாக போய்த்தான் இந்த சாமான் வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ அது மட்டும் இந்த ராவல்ஸ் போய்கொண்டிருக்கும். பாருங்கள் இந்த பிரிட்ஜ் இந்த இப்போ நான் சொன்ன பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜில் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ரைமாக்கு வர புதிய ரோட்டு. அப்போ இது போய் சஃபுவாக்குள்ளால் வந்து ரிஃபைனரி அந்த இதுக்குள்ளெல்லாம் இப்போ கொண்டு வரான் அந்த ரோட்டை. அதனால் அந்த ரோட்டு கொஞ்சம் இன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்டை ஓப்பன் ஆகும். அநேகமாக இன்னொரு வருஷம் போகும்னு நினைக்கிறேன். அது போச்சுன்னா அந்த ரோட்டு பயங்கர ரீச் ஆகும். அந்த அளவுக்கு அந்த ரோட்டை பண்ணி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அந்த ரோட் போய் கொண்டிருக்கு. இன்னும் முடியலை. முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் அந்த ரோட்டுக்கு நாம் வீடியோ போடுவோம். பாருங்கள், இப்போதைக்கு பாருங்கள். சரி, இப்போது நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம். கொதிரையாக்குள்ளே வந்துட்டோம். இந்த சிக்னலால் போய்த்து இது பெரிய சிக்னல். இந்த சிக்னலால் திரும்பவும் யூட்டர்ன் போட்டு வரணும். யூட்டர்ன் போட்டு வந்துட்டேன். இப்போ தான் அந்த கடை நம்ம மெட்டீரியல் பார்க்க வந்த கடை, நம்மளோட ஒர்க் ஷாப்புக்கு மெட்டீரியல் தான் பார்க்க வந்தாங்க. அந்த கடை வந்துட்டோம். அந்த கடைக்கு போய்த்து காட்டுறோம் நாங்கள் பார்க்க வந்த மெட்டீரியல் என்னென்ன பாருங்கள். பெரிய பிக் ஷாப், அதாவது பெரிய எக்யூப்மெண்ட். இப்போ நாங்கள் பார்க்க வந்தது இந்த அறிக்கை பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க வந்தது இந்த அஸ்பால்ட் கட்டை தான் பார்க்க வந்தோம் நாங்கள். இந்த கட்டம் ரேட் எடுத்து இப்போ நம்ம கொண்டு போய் இதுக்கு கோட்டேஷன் போடுவோம். இது கோட்டேஷன் போட்டு இந்த கோட்டேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பேக்டர் 5000 இன்னொரு ரெண்டு சாமான் என்னடா, ஒன்று ஸ்டீல் பெண்டர், அடுத்தது வந்து கம்மர். இது 4 தான் பார்க்க வந்தோம் நாங்கள். இது பார்த்தாச்சு. இதில் கோட்டேஷன் எடுத்துகிட்டு போவோம். அப்படியே இந்த இதையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். வேறு என்னென்ன சேவை நமக்கு பார்ப்போம். வந்து நாங்கள் பார்த்தாச்சு. எப்படின்னு பாருங்கள். இந்த இதான் இந்த ஏரியா தான் கொதிரியா. நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு 40 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். இப்போ நம்முடைய அந்த ஃப்ரண்ட் அவர்த்து இறங்கியிருக்கிற இப்போ அவருக்கு வெயிட் பண்ணிக்கணும். இப்போ அவரை கேப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இடத்துக்கு நம்ம போகும். அப்போ இந்த வீடியோ போகும்போதும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த ரோடெலாம் முன்னாடி சிக்னல் இருந்தது. சிக்னலே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புது முயற்சியா. சிக்னலே இல்லை. சிக்னல் இல்லாமல் இந்த ரோட்டை கொண்டு போய் அது பெரிய சிக்னல் இருந்தது. சிக்னல் இல்லாமல் தான் அந்த ரோட்டை எடுத்துக்காங்க. அதனால் திரும்ப அடுத்த பக்கம் போய் அங்கால திரும்பி வந்து தான் வரணும். திரும்ப ஹைவேக்கு வரணும். பாருங்கள், இதான் அந்த மதுரையா. இதுக்குள்ளே தான் எல்லா ஒர்க் ஷாப்பும் இருக்குது. கார்பெண்டரோ, டிங்கரிங், பெயிண்டிங், வெல்டர், ஃபுல்லாக அந்த ஏரியா தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரோடு ஹைவேக்கு வர்றதுக்கு அந்த சிக்னல் அதே சிக்னல் தான் இப்போ இது. அந்த முன்னாடி இந்த சிக்னல் இல்லை. எல்லாம் அப்படியே சிக்னல் இல்லாமல் எடுத்துக்காம சிக்னலும் இல்லை. சிக்னல் இல்லாமல் கொண்டு வந்தீங்க. இவ்வளோ சிரமம் பாருங்க. அதே மாதிரி சிக்னல்லாம் நிற்கிறதில்ல. வண்டி ஓடிக்கொண்டே போகும். எல்லாம் சிக்னல் இந்த ஏரியா. இந்த ரோட்டு இப்போ நேரே போச்சுன்னா நம்மளோட ஹைவே வரும். இந்த மாம்ஜுபேல் ஹைவே வரும். சேஞ்ச் ஆகுது. मैं बुआ शहर आएगी और 5 मिनट में सारा उनके 2 मिनट में ज्यादा करके मुखरबा अरे சூப்பராக இருக்குது. இதான் அந்த ஹைவேக்கு வந்துட்டு வந்துடும். தமாம் ஜுபேல் ஹைவேக்கு வந்தாச்சு. இது ஒரு
ஆல்மோஸ்ட் தான். பாருங்கள் அப்படி இருக்கேன். இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் நம்மளோட இடத்த நம்ம ரீச் ஆகிடலாம். ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கிறோம். வேறு லெவல் இல்லை, எல்லாமே வேறு லெவல் ஆகிட்டு. இந்த பிரிட்ஜி தாண்டணுன்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வருது நடந்திருக்குது. அதையும் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதான் ரோட்டுகளில் போகும்போது கடும் கவனமாக போகணும். கவனம் இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும். பாருங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டு ஒரு வண்டி தட்டி கிட்டத்தட்ட 3-4 வண்டி எடுத்த ஆக்சிடெண்ட் ஆகி அது ஃபுல்லாக காட்ட முடியாது. காட்டினா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றது வண்டி சும்மா நோம்பலாக அப்படி எடுத்து போட்டிருக்குது. இந்த போலீஸில் நிற்காங்க. அதில் அது காட்டலாமோ தெரியாது. அதனால தான் அது ஃபுல்லாக நிப்பாட்டி காட்ட இல்லாமல் நாங்கள் வரும்போது அப்படி எடுத்து வந்து நாங்கள் இந்த நிப்பாட்டி காட்டிருக்கலாம். சொல்ல முடியாதுல்ல இங்கே என்னென்ன ரூல்ஸ் எப்படி என்ன நமக்கு தெரியாதால அது ஃபுல்லாக காட்ட முடியாமல் போச்சு. அப்படி காட்ட முடியுமென்றால் நம்ம வேறு வீடியோவில் காட்டுறேன்னு அது எனக்கு தெரியாதபடியாக நான் அதை எடுக்கலை. பெருசாக அதை செய்யலை, நம்மளை எடுத்து போட்டேன். இப்போ நம்மளோட இது வரப்போகுது, இப்போ எக்ஸிட் வரப்போகுது. நம்மளோட எக்ஸிட் வந்துச்சுன்னா நம்ம ராயமாக்குள்ளே உள்ளாகும். இந்த இதுதான் இதில் வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளோட எக்ஸிட் வரும். இப்போ நாங்கள் சப்போவாவுக்கு வந்துட்டோம், திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி, நம்மளோட எக்ஸிட் வந்து இதுதான். இப்போ ரைமா எக்ஸிட். இதில் இறங்கினா ரைட்டோ ஓகே. நம்ம ரோடு வந்து இப்போ நம்ம ரோடு பிடிச்சி போய் கொண்டிருக்கோம். இந்த ரோடு வந்து ரைமா சஃபுவா. அப்போ சஃபுவாக்குள்ளே வரக்கிட்டோம். அப்போ தண்ணி ஊற்றல் வாங்கணுண்டே நம்ம ஆள். இப்போ தண்ணி ஊற்றலையும் வாங்கிட்டு அப்படி வரும்போது சொன்னேர், ஆனால் இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குது, இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம எடுப்போம் ஒரு சின்ன வீடியோ கொண்டாண்டு. சரி என்றுட்டோம். அவர் தண்ணி ஊற்றல் வாங்கி விட்டு போட்டு நம்மளை சொல்ல அனுப்புகிறேன்ட. வரும்போது மேலே வந்து எடுத்துருக்கேன் நம்மளோட வண்டியை எடுக்காமட்டு. பாருங்கள் தண்ணி இதில் வாங்க விட்டாச்சு. அவரை சஃபோவில் வாங்குறதுக்கு அவர் அங்கே நின்று நம்ம வண்டி எடுக்கணுமான்னு சொல்லி எடுத்துருக்கே. பாருங்கள் சரி பரவாயில்ல விட்டு அவரை தண்ணி வாங்க விட்டு போட்டு வரும்போது ஒரு மேலே இருந்த ஒரு ஆள் நம்ம வண்டி எடுக்கிற வீடியோ எடுத்தாச்சு. தண்ணி கொண்டு ஆளை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ ரைமாக்குள்ளே என்றாயிட்டோம். இது நம்ம ஏரியா பாருங்கள் அப்படி இருக்கு. இதான் இந்த சவுதியிலேயே பெரிய ரிஃபைனரி இங்கே தான் இருக்குது, ரைமாவில் தான் இருக்குது. முக்கியமான ரிஃபைனரி, அதுவும் பிக்கு ரிஃபைனரி தான். ரிஃபைனரின்னுவாங்க அது. அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம், பெட்ரோல் எடுக்கிறோம். பெரிய இடம் இதுதான் சவுதியிலேயே ஃபுல்லாக. இங்கே இருந்தால் எல்லா இடமும் பெட்ரோல் உற்பத்தியாகி அனுப்பி கொண்டிருக்காங்க. அது ரிஃபைனரி எல்லாம் வீடியோ பண்ணி போட முடியாது. இந்த பக்கம் தான் அந்த பாலம் ரெடியாகி கொண்டிருக்குது. அது தெரியாது அந்த பாலம், புது பாலம். இதுக்குள்ளாரிக்கு அந்த பாலம் இந்த கடலுக்குள்ளே அதெல்லாம் வருது. சரி, நம்ம பள்ளிவாசல் வந்து இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கேளுங்க, பண்ணி போடுறோம். இதுக்கு மேலே இப்படி போட்டதில்லை. இது இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு சொன்ன போடுவோம், என்ன போட்டு பார்க்க மாட்டேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. சரி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது வேண்டாம் கமெண்டில் கேளுங்க, பண்ணி போடுறோம்.